ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 510 சொல்லி அடிச்சிருக்கான். நம்ம என்னன்னா பிசி வந்து 68 வரணும். அப்படி 68 வரணும் 368 சொல்லியிருந்தேன். நல்ல நம்பரு. ஆனால் பார்த்தீங்கன்னா 510 சொல்லி அடிச்சிருக்கான். இது எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு நீங்கள் கெஸ்ஸிங் போயிடலாம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக வந்து பிசி 68 கொடுத்துருந்தேன். அது இன்னைக்கு கூட வரலாம். எதுக்காக சொல்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 02 அடிச்சிருப்பான். பிசி வந்து 02 ஓகேவா. இந்த 02 அதை திருப்பி நமக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான் ஓகேவா. அப்படியே அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 01 ஓகேவா. இந்த 01 அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 10 சொல்லி அடிச்சிட்டான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 31 நம்ம பிசி 10 தான் அடிச்சிருப்பான். அதனால் பெருசாக அதை ஃபோக்கஸ் பண்ணல. அது கீழே இருக்கிற 86 ஓகேவா. இந்த 86 திருப்பி 68 அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். நேற்றே அடிப்பான்னு எதிர்பார்த்தேன், வரல. ஒரு வேளை இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 3 நாளாக இந்த கேம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 02 ஓகேவா. 02 அதை திருப்பி 20 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தா இங்கே 01 அதை திருப்பி நமக்கு 10 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தா 86 ஓகேவா. அதை திருப்பினா பிசி வந்து 68 சொல்லி வரும். அதனால் 68 நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. 68 ட்ரை பண்ணிக்கோங்க. நேற்று வச்ச நம்பர் தான் இன்றைக்கி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா பிசி 20 அப்படி தான் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தேன். என்றைக்கு ரிசல்ட் வருதோ அன்றைக்கி நான் கொடுக்காம விட்டேன், கரெக்டாக அடிச்சிட்டான். அதான் பார்த்துக்கோங்க. பிசி 68 இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி வர மாதிரி தான் நீங்கள் 368 ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. இப்போ இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். இது வந்து பார்த்து சப்போர்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். அதுவும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா. நல்ல பேட்டர்ன் இது ஓகேவா. இங்கே நோட் பண்ணிக்கோ. இங்கே பிசி பாருங்கள் 74 ஓகேவா. 74 இந்த 74ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 73 ஓகேவா. 74ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 73. அது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 37 திருப்பி அடிச்சிட்டான் ஓகேவா. 74ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 73. அதை திருப்பி 37 சொல்லி முடிச்சிட்டான். ஒரு பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேர் பாருங்கள். இங்கே என்ன பண்ணுறான் பாருங்கள். 63ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 62. அதை திருப்பி நமக்கு 26 சொல்லி முடிச்சிட்டான். 2 பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. ஒரு நம்பரை வந்து கம்மி பண்ணி அதை திருப்பி அடிக்கிறான். இதான் பேட்டர்ன் ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறான் டீப்பாக பாருங்கள் ஓகே, உங்களுக்கே புரியும் ஓகேவா. 74ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 73. அதை திருப்பி 37 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 63ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 62. அதை திருப்பி 26 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ இருக்கிற நடுவில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது. இங்கே பிசி வந்து 12 ஓகேவா. 12ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 11. பிசி ஒரு 11 ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 11 சொல்லி வரலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி அடிக்க போகிறாங்க டீப்பாக பாருங்கள். இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு ப்ளே பண்ணுங்கள். எப்படின்னா என்ன பண்ணுறான் பாருங்கள். இப்போ இங்கே என்ன வந்திருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 12 வரும் ஓகேவா. அப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு நான் நோட் பண்ணிக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 22ன்னு வச்சுக்கோங்க. பிசி வந்து 22 வர மாதிரி இருந்தால் 22ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 21. அந்த 21 திருப்பி நமக்கு இங்கே பிசி வந்து 12 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வந்து 22 வர மாதிரி இருந்தால் அப்போ அங்கே பிசி வந்து 12 வந்திருக்கும் ஓகேவா. இதான் பேட்டர்ன் ஓகேவா. நல்லா டீப்பாக பார்த்துங்க ஓகேவா. தெளிவாக சொல்கிறேன், டீப்பாக பாருங்கள். இங்கே 74ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 73. அதை திருப்பி 37 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 63ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 62. அதை திருப்பி 26 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ இங்கே பிசி வந்து 22 வந்துச்சுன்னா அப்போ 22ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 21. அப்போ 21 திருப்பி இங்கே 12 சொல்லி முடிச்சிருக்கான். அப்போ நமக்கு பிசி வந்து 22 சொல்லி வரணும் ஓகேவா. இதுதான் பேட்டர்ன். ஒரு சப்போர்ட்டுக்கு 11 வர மாதிரி தான் 11 வச்சுக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் 22 வரது வாய்ப்பு இருக்குது. பிசி வந்து 22 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி 22 வர மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 722 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. 722 எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 69, பிசி 69 ஓகேவா. அப்போ ஒரு ஏபி 69 வரணும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா என்னை பொறுத்த என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எடுக்காமல் இந்த நம்பர் எடுக்க போகிறான். ஏசி வந்து 72, பிசி வந்து 72 ஓகேவா. இதில் இருக்கிற ஏபி 72 வச்சு இங்கே அடிக்க போகிறான். ஏபி 72 வந்தால் ஏசி 72. அப்போ 722 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்குவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி ஒரு 92 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி ஒரு 82 அடிச்சிட்டான் ஓகேவா. நான் நோட் பண்ணிக்கோங்க. பிசி 92க்கு ஏபி 82க்கு 2 நாள் கேப்பு. இந்த ஏபி 82 ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 72 வரணும் ஓகேவா. பிசி ஏபி ஏசி 92 82 72. அப்போ ஏசி 72 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 722 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. 722 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவங்களுக்கே தெளிவாக புரியும் ஓகேவா. நல்ல பேட்டர்னு நல்ல லாஜிக்காக அடிச்சிருக்கான். கரெக்டாக அடிச்சுட்டு வரான். ஒரு நம்பர் கரெக்டாக அடிச்சுட்டு வரான். டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிசி வந்து 11 வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 11 அடிக்க மாட்டான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு 22 அடிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள்.
ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 73, அதை திருப்பி 37 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தா இங்கே 63, ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 62, அதை திருப்பி 26 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 12ன்னு இருக்குது. ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 11, ஓகேவா, 11 வரணும். ஆனால் அப்படி அடிக்க மாட்டான். எப்படி அடிப்பான்னு தோணுதுன்னா, இங்கே 22 வந்துச்சுனாக்கா 22ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 21, அது திருப்பி 12 சொல்லி இங்கே முடிஞ்சிருக்கான். அப்போ 22 வரணும். அதே மாதிரி பார்த்தா இங்கே ஏசி 72, பிசி 72, ஓகேவா. அப்போ ஒரு ஏபி 72 குறையுது. அப்போது 722 வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி 90 அடிச்சிட்டான், ஏபி 80 அடிச்சிட்டான். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஏசி வந்து 72 தான் இருக்குது. அப்போது ஒரே நம்பர் 722 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வரது நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. சப்போர்ட்டுக்கு மட்டும் பிசி வந்து 68 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேவா. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 68. நான் அதுவும் பார்த்தீங்கன்னா 3வது பேட்டன் தான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல, ஓகேவா. இங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 நாள் பிசி வந்து பார்த்தா திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அது மாதிரி சப்போர்ட்டுக்கு 68 வச்சுக்கோங்க. 68 வர வந்தால் 368 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி, ஓகேவா. இன்றைக்கி கெஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய கெஸிங் பார்த்தீங்கன்னா 722, ஓகேவா. பிசி வந்து 22 வந்தால் 722 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 68 வந்தால் 368 சொல்லி ஒரு நம்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஜி, பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.